ஓட்டப்பிடாரம் அருகே குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பாக மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒருநாள் புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஓட்டப்பிடாரம் ஒன்றிய குழு தலைவர் ரமேஷ் தலைமை உரையாற்றினார். ஐசிடிஎஸ் புள்ளியியல் ஆய்வாளர் முத்தரசி சிறப்புரையாற்றினார். ஓட்டப்பிடாரம் வட்டாரத்தில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். திட்டம் பற்றிய விளக்கம் ஓட்டப்பிடாரம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் காயத்ரி வழங்கினார். பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்களின் கருத்துக்கள் எதிரொலித்தது. பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. நிகழ்வில் அனைவருக்கும் தேநீர் மதிய உணவு வழங்கப்பட்டது. ஓட்டப்பிடாரம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் காயத்ரி நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்திருந்தார்.
ஊராட்சி ஒன்றிய ரமேஷ் அவர்களை மக்கள் நலனை நமது குறிக்கோளாய் கொண்டு அனைத்து துறையில் இணைந்து முன்கூட்டி பணியை செய்வதே நமது தலைவரின் தலையாய பண்பு. அவரை மனமாக நன்றி கூறுகிறேன். அடுத்து நமது திட்டத்தின் சார்பாக மாவட்ட அலுவலகத்திலிருந்து தந்திருக்கும் நமது புள்ளியியல் ஆய்வாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஜனநாயக ஒரு கருத்தரங்கம் தான் இது. இப்போ வந்து எங்கள் திட்டம் வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள். இப்போ அதை சார்பாக அந்த கருத்தரங்கம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள், அதாவது மக்களின் பிரச்சனைக்கான நீதிமன்றங்களில் ஒவ்வொரு வச்சானா எங்கள் திட்டத்தால் எப்படி போகிறோம். இப்போ நம்ம திட்டம் வந்து 1975ஆம் ஆண்டு நிறைய
பேர் தெரியுற மாதிரி திருப்பி अच्छा राइट ओके ओके इरुट्टु चल राइट ओके चल பாருங்க இருட்டு மேடம் பாருங்க அண்ணங்க பாருங்க சரி ஓகே ஒரு டிரைவரா வாங்க வாங்கிட்டு அந்த ஒரு சைடில் அப்படியே இறங்கி போயிருங்க அந்த சைடில் அந்த வாசலில் இங்கே பாருங்க அண்ணங்க பாருங்க எல்லாம் இந்த கேமரா பாருங்க சரி நீங்கள் இந்த பக்கம் போயிருங்க எப்படி போயிருங்க பாருங்க சரி பாருங்க பாருங்க சரி பாருங்க பாருங்க சரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சரி அங்கே பாருங்க அம்மா அங்கே பாருங்க சரி சரி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அம்மா வாங்கிக்கோங்க வாங்க எடுத்தாச்சு அண்ணங்க பாருங்க அண்ணே பாருங்க சரி ஓகே ஐயா இங்கே பாருங்க சரி சரி எடுத்து சரி ஓகே பாருங்க அண்ணே பாருங்க சரி 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 அப்படிங்க பாருங்க நீங்கள் பாருங்க சரி ஓகே அண்ணா இங்கே பாருங்க அண்ணே சரி அண்ணா இங்கே பாருங்க அண்ணே பாருங்க சரி ஓகே பாருங்க இங்கே பாருங்க அண்ணா இங்கே பாருங்க அண்ணா இங்கே பாருங்க சரி ஓகே ஓகே அண்ணே பாருங்க இங்கே பாருங்க சரி ஓகே பாருங்க
எடுத்தாச்சா வாங்க வரேன் எடுங்க எடுங்க மேடம் இங்கே பாருங்க. ஓகே ரைட் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சரி. சமூக நலன் சமூக நலன் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை 21 ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ஓட்டப்படாத நடக்காத அளவில் மக்கள் பிரதிநிதிக்கான ஒரு நாள் புத்தக பயிற்சி பகிர்ந்து அமர்ந்திருக்கும் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களே மற்றும் இங்கே வரவேற்புரை ஆடப்பட்டிருக்கும் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி காயத்ரி அவர்களே, முன்னிலைக்கு பகுதி கொண்டிருக்கும் திருமதி முத்தரசி அவர்களே, முன்னிலை ஆய்வாளர் அவர்களே மற்றும் இங்கே நன்மையை வரவேற்கப்பட்டிருக்கும் திருமதி ஜூலியட் அவர்களே மற்றும் இங்கே வரவேற்கப்பட்டிருக்கும் ஐசிஎஸ் பள்ளிகளில் பணியாளர்களை பெரியவர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்களுக்கான தேர்தல் உறுப்பினர்கள் வச்சுட்டு சீர்திருத்த சிறப்பு மூலம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நமது தலைவர்களாக நமது திருமதி காய்கறி அவர்கள் சிறப்பான அதிகாரி அவர்கள் அவர்களும் சிறப்பாக சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். நான் முன்பு தமிழக முதல்வர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் மக்களுக்கான கோரிக்கைகளை அடிப்படையில் சிறப்பாக நடத்தி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதல்வர் தான் நம்பர் 1. அந்த அடிப்படையில் மக்கள் தொகையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெரிய மூலம் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் இன்று நமது சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி கீதத்தின் அவர்களுக்கு ஏற்கும் இந்த ஒருங்கிணைந்த குழந்தை திட்டம் வந்து சிறு குழந்தைகளுக்கு உடல் நலத்தையும் ஊட்டச்சத்தையும் பாதுகாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்டம். இந்த திட்டத்தில் அதாவது நம்ம எந்த குழந்தைகளும் ஊட்டச்சத்து குறைக்காமல் இருக்க வேண்டிய இந்த திட்டத்தின் நோக்கம். அந்த திட்டத்தில் வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் 1 to 6 வயசுள்ள குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள் எந்த குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் எல்லா குழந்தைகளும் ஊட்டச்சத்து வளர்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஐசிடிஎஸ் திட்டம். அனைவருக்குமான திட்டங்கள் அது மாதிரி மகளிர்கள் பால் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கெல்லாம் மாதந்தோறும் இவர்கள் சென்று அந்த நிகழ்ச்சியை சென்று அவர்கள் மாதந்தோறும் அவர்கள் உடல் நலத்தையும் ஊட்டத்தையும் வலியுறுத்தி வங்கியும் கணக்கெடுப்பு செய்து அவர்களுக்கு ஒரு முன்னெடுப்புக்காக பெரும் பாடக்கூடிய துறைதான் நம்ம சமூக நலத்துறை. திட்டத்தில் நீங்களும் நம்ம அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு அங்கன்வாடி இருக்கும். அந்த அங்கன்வாடி பணியாளர்கள் கூட வீட்டில் இணைந்து நம்ம மக்கள் பிரதிநிதிகள் நம்ம எல்லாம் அவர்கள் இணைந்து சில ஊரில் வந்து சில பிள்ளைகள் அங்கன்வாடி வராமல் இருப்பாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு அவங்க அங்கன்வாடி பணியாளர்கள் கூட்டம் கூட சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படியே கொஞ்சம் வாரம் வாரம் அப்படியே கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அது நம்ம மக்கள் பிரதிநிதிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் நம்மளாம் அவங்களும் ஒன்று இறங்கி கூட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா மக்களும் நலமுடன் வாழ வேண்டும் அடிப்படையில் இந்த சமூக நலத்தின் மூலம் சிறப்பான திட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தில் வந்து நம்ம அந்த அவர்களுடன் இணைந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லாம் கையெழுத்து பார்த்து அந்தந்த அங்கன்வாடி பணிகளோடு நீங்கள் இணைந்து அனைத்து பிள்ளைகளையும் நம்ம அங்கன்வாடியில் சேர்த்து அவங்களோட உடல் நலத்தையும் ஊட்டத்தையும் ஊக்குவிக்க வகையை எங்கள் அனைவரும் அவர்களை கையாள வேண்டும் என்று வந்து அனைவரும் நன்றி வணக்கம்.
குழந்தை வளர்ச்சி துறை. இந்த துறை வந்து நாட்டு உருவானதற்கு காரணம் 6 வயது வரைக்கும் இந்த அனைத்து குழந்தைகளையுமே உடம்புக்கு குறைபாடு இல்லாமல் இருக்கணும்ன்ற உருவாக்குவாங்க. அந்த நோக்கத்தை நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு அங்கன்வாடி மையங்களையும் ஏற்படுத்தி வராங்க. பஞ்சாயத்து தலைவர்கள் கண்ட்ரோல்ல நிறைய அங்கன்வாடி மையங்கள் பார்க்குறீங்க. அதுல நம்ம கிராமத்துள்ள மக்கள் குழந்தைகள் பல்வேறு 6 வயசுக்குள்ள வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா மையத்துக்கு அழைத்து வர்றதுக்கு நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை வழங்கணும். ஏன்னா அங்கன்வாடி மையம் சாதாரண இல்லை. அங்க வந்து பிள்ளைங்களுக்கு சத்தான ஆகாரம் எழுதி கொடுத்தாங்க. முட்டை, அது போல கொண்டக்கடலை காசு பேரு என்னென்ன குழந்தைகளுக்கு வந்து சத்தான ஆகாரமோ அதை வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வகையாக கொடுத்துருக்காங்க. அது போக இணைப்பு சத்துமாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சத்துமாவும் குழந்தைகளுக்கு கொடுக்காங்க. வீக்கா இருக்காங்க குழந்தைகள் வந்து அவங்க வயசுக்கு ஏற்ற இடம் இல்லை, வயசுக்கு ஏற்ற உயரம் இல்லை, வயசுக்கு ஏற்ற வெயிட் இடம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கூடுதலா அந்த சத்துமாவை கொடுத்து அவங்கள வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத திட்டம்லாம் செயல்படுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு தனியா டாக்டர் ரெஃபரன்ஸ் பண்ணி கேம்ப்லாம் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலா செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மையத்தையுமே சமுதாய சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 நாளாவது அந்த ஈவெண்ட் நடத்துறாங்க. அதுல என்னன்னா மக்களுக்கு வந்து இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வளகாப்பு அங்கேயே நடத்துறாங்க. அதே மாதிரி கணவன்மார்களுக்கு வந்து கர்ப்பிணி பெண்களை வந்து எப்படி பாதுகாப்பா சந்தோஷமா எப்படி அவங்க வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதை அறிவுரை வழங்குறது. அதே மாதிரி மக்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி தனி சுத்தம் எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது பொது சுகாதாரங்கள் தலைவர் நடத்திருக்காங்க. பிள்ளைங்களுக்கு கல்வியும் நடக்குது. அதே மாதிரி 6 மாதம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு முதல்ல சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, தாய்ப்பால் முடிஞ்சு அந்த விழாவும் அங்கே சிறப்பாக நடக்குது. இதெல்லாம் மக்கள் சார்ந்த நிகழ்வுகள் அங்கன்வாடி மையத்தில் நடக்குது. இன்னும் பஞ்சாயத்தில் உள்ள மக்களுக்கு இது தெரியப்படுத்தி அந்த அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளை கண்டிப்பா வரவழைக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அதே மாதிரி இந்த போஷன் அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 80%, ஸ்டேட் கவர்மெண்ட் 20% பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்காங்க. அதோட நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற மையங்களில் அடிப்படை வசதிகள் தேவைகள் ஏதாவது இருக்குன்னா உங்கள் ஒத்துழைப்போடு அது சரிந்து நிற்கிறீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அந்த ஒத்துழைப்பு உங்களை பஞ்சாயத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதை செஞ்சு இன்னும் இதனுடைய சிறப்பாக செயல்பட உங்களுடைய